குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ராம்நாத் கோவிந்த் வாழ்க்கை வரலாற்றை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள தெஹத் ராம்நாத் கோவிந்தின் சொந்த ஊர். பிகாம் பட்டதாரியான அவர் கான்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றவர். மத்திய அரசின் வழக்கறிஞராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 1977ஆம் ஆண்டு முதல் 1979ஆம் ஆண்டு வரை ராம்நாத் கோவிந்த் பணியாற்றினார். இதேபோல உச்சநீதிமன்றத்தில் 1980ஆம் ஆண்டு முதல் 1993ஆம் ஆண்டு வரை வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவமும் அவருக்கு உண்டு. பாஜகவில் தீவிரமாக பணியாற்றிய ராம்நாத் கோவிந்த் முதல் முறையாக 1994ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 12 ஆண்டுகள் எம்பியாக பணியாற்றியவர். பாஜகவின் தலித் மோர்ச்சா தலைவராகவும் ராம்நாத் கோவிந்த் பதவி வகித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி பீகார் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்த் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.